ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸை பார்த்துடலாங்க. லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. இன்றைக்கி நேற்றோட க்ளோஸ் அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலி ஷார்ட் கவரிங் ரேலியில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கிறோம். நமக்கு ஷார்ட் கவரிங் ரேலியில் தான் நமக்கு நேற்று ஓப்பன் க்ளோஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஷார்ட் கவரிங் ரேலியில் தான் இருக்கும். இன்றைக்கான ஓப்பன் அப்படின்னா குளோபல் இஷ்யூனால் இன்றைக்கி வந்து செல் ப்ளோவுக்கு கீழே ஓப்பன் கிடச்சிருக்கு. செல் ப்ளோ அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா நம்மளோட பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் செட் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட் அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு மேலே இருக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி ஏதோ ஒன்று விடிஞ்சோ ஏதோ ஒன்று சொல்லிடுற அப்படி நம்மளும் இறங்கிட்டே இருக்கிறோம். ஓகே, அதை விட்டுருங்க. என்ன நடந்தாலும் நம்ம வேல்யூஸில் ஸ்டே பண்ணுவோம். இன்றைக்கான ஓப்பன் வந்து செல் ப்ளோ கீழே தான் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கான ஓப்பன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22,115 22,115 நம்மளோட வேல்யூஸ் படி 122க்கு கீழே. 122 அப்படிங்கிறது ரவுண்டட் டு 100, 22,100. 22,100ஓட ஓப்பன் காலையில் ஓப்பன் 22,100 கீழே. ஸோ காலையில் 22,100 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நினைக்கிறேன். 22,100 கால் ஓய் அட் 950 எனக்கு வந்து 29 lakhs இருந்திருக்கு. புட்டு ஓய் அட் 950 எனக்கு 46 lakh இருந்திருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓகேங்களா. கால் ஓயை விட புட்டு ஓயை வந்து 22,100 ஹையஸ்ட்டாக 46 lakhs இருந்திருக்கு. கால் ஓயை ஜஸ்ட் 29 lakhs இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 17 லட்ச ரூபாய்க்கு இல்லை 17 lakhs மேலே வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து புட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டானது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனது. இந்த புட்டு ஓயையும் எடுத்துகிட்டு அப்படின்னா எது வரைக்கும் அதிகமாக வர்றாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில், அதாவது அப்பர் சைடில் கால் ஓய் 22,100 புட்டு வந்து 46 லட்சம் இருக்காங்க அட் 950 இருக்குது. அதே 22,150 புட்டு ஓயை 950 25 லட்சம் இருக்காங்க. கால் ஓய் 22 லட்சம் இருக்காங்க. ஸோ இதையும் பிரேக் அவுட் நடக்குது. 150 பிரேக் அவுட் நடக்குது. அதுக்கப்புறம் அதிகபட்சமாக வந்து 22,200 கால் ஓய் 52 லட்சம்னு புட்டு ஓய் 35 லட்சம் தான் இருக்காங்க. அப்போது கால் ஓய் 22,200 கால் ஓயை டாமினேட் ஆகிடுது. 22,200 கால் ஓய் டாமினேட் ஆகிடுது அட் 915. அதனால தான் வந்து இங்கே 22,200ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஷார்ட் கவரிங் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆகினா 22,222. இந்த 222க்கு மேலே மார்க்கெட்டாக நகர முடியல. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 22,200 ஹியூஜ் கால் ஓப்பனர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே புட்டுனால மேலே நகர முடியல. அதனால் இங்கேருந்து கீழே வந்தாங்க. ஓகேங்களா. கீழே வந்தவங்க நம்மளோட நியூட்ரல் ஜோன் சொல்லக்கூடிய ஷார்ட் கவரிங் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் நியூட்ரல் ஜோனில் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்டையர் மார்க்குமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூட்ரல் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு ட்ரேட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்காது. ஏன்னா ஓப்பன் ஆனது கீழே ஓப்பன் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. நீங்கள் ஓஐ காலில் செக் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு டார்கெட்டாக பேஸ் பண்ணி கிளியரான வியூ நமக்கு கிடைக்கல. ஸோ இன்றைக்கான அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சைட்வேஸில் மார்க்கெட்டு முடிஞ்சிச்சு. இன்றைக்கான க்ளோஸ் அப்படின்னா ஒரு நியூட்ரல் க்ளோஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கான ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட் கவரிங் நிலையில் இருக்கோம். ஷார்ட் கவரிங் நிலை அப்படின்னா வந்து நம்ம ஷார்ட் கவரிங் நிலையில் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கிறோம். ஸோ மார்க்கெட்டு அதோட புஷிங் ஹெட்டிலான 22,448 நோக்கி தான் 448 நோக்கி தான் போகும். அதனால தான் புல்ஸ் வந்து புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ண விடாமல் கீழேயே ஓப்பன் ஆனாலுமே புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ண விடாமல் மேலே ஸ்டார்ட் கவரிங் வேலைக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியாமல் பியர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 5 லட்சம் கான்ட்ராக்ட் கவர் ஆகிருக்கு. 200, 250, 300 அப்படின்னு சொல்லி புல்ஸ் வந்து கண்டினியூஸாக அவங்களோட ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பியர்ஸ் வந்து கண்டினியூஸாக அவங்களோட ஷார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ ஷார்ட் கவரிங் ஆயில் தான் இருக்கும். நம்ம ஃபர்தராக வந்து 448 நோக்கி மூவ் ஆகணும். ஆனால் ஆப்போசிட்டில் கிளியரான ஓப்பன் க்ளோஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம பியர் மார்க்கெட் இருப்போம். அப்படி பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண பட்சத்தில் நம்ம மிகப்பெரிய ஃபாலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, என்ன நடந்தாலும் நம்ம வேல்யூக்குள்ளே ஸ்டே பண்ணுவோம். அநேகமாக நம்மளோட வேல்யூஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூஸ் வச்சு நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நாளைக்கான இன்டர்டே வேல்யூஸை பார்த்தலாம். நாளைக்கான பை அபோவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,622 அப்படிங்கிறதா வந்து நாளைக்கான பை அபோவாக இருக்கும். அப்படி கிடச்சிது அப்படின்னா நாளைக்கு பை அபோவ் கிடச்சி அங்கே மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகி நமக்கு OA ட்ரெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து அதோட சடலான 22,448 நோக்கி தான் பயணிக்கும். அப்படி 448 நோக்கி பயணிக்கும்போது 22,272 22,318 22,362 அண்ட் 22,418 இதெல்லாம் வந்து உங்களுக்கு டார்கெட் செயல்படும். அதே ஆப்போசிட் சைடில் செல் பிலோ அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா 22,132 நமக்கு செல் பிலோ வரும். அப்படி செல் பிலோ கிடைக்கும் பட்சத்தில் அவன் அதோட ஹெட்டிலான, அதாவது பியர் மார்க்கெட்டோட ஹெட்டிலான 21,948 நோக்கி செயல்படுவோம். அப்படி 28,948 நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் பொழுது 22,082, 22,058, 22,012 அண்டு 21,948 டார்கெட்டுக்கு நமக்கு செயல்படுங்க. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். என்ன நடந்தாலும், என்ன நியூஸு, என்ன ஈவெண்ட் எது நடந்தாலும் வேல்யூக்குள்ளே ஸ்டே பண்ணுங்கள். வேல்யூக்குள்ளே ஸ்டே பண்ணுறது தான் நம்மளை ப்ராஃபிட்டபுளாக வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.